உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பேபி, நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. ஏதாவது சாப்பிடு பேபி. வேண்டாம், எனக்கு அம்மா வேணும். நீ எதுக்கு என்ன தடுத்த? நானும் என் அம்மா கூடவே போயிருப்பேன்ல. என்ன பேபி இப்படி சொல்ற? அவங்க இருக்கிறப்ப அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்த, இப்ப அவங்களை நினைச்சு அழுதுட்டு இருக்க. அம்மா கூட இப்ப இருக்கணும்னு தோணுது. என்னால நம்பவே முடியல. என் வாழ்க்கைன்னா என் அம்மா, என் அண்ணன். ஆனா இப்ப எனக்குன்னு இங்க யாருமே இல்ல. பேபி, எனக்கு புரியுது. கூடவே ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க திடீர்னு இல்லைன்னு ஆயிட்டாங்கன்னா அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு புரியுது. ஆனா இப்ப இந்த வீட்டுக்கு நீ தான் மகாராணி. இத்தனை வருஷமா இந்த வீட்டுல நம்ம என்ன செலவு பண்ணாலும் ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல என் அண்ணன். என் அம்மா பார்த்து செலவு பண்ணதா சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறமா என்கிட்ட யார் அந்த மாதிரி எல்லாம் பேச போறா? அவங்க இல்லாம இந்த வீட்டுல இனி நான் எப்படி சந்தோஷமா இருக்க போறேன்? விதி எப்படியோ அப்படிதான் நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? நீ அழாத பேபி. இல்ல, எனக்கு என்னமோ இது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. யாரோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் தெரியுது. ஜெகன், நீ எதுக்கு தேவா அவங்க கூட அனுப்புன? நீ எப்படி அதுக்கு ஒத்துக்கிட்ட? அவ நம்ம கூட தானே இந்த வீட்ல இருக்கணும். பேபி, இந்த மாதிரி நிலைமையில எல்லாரும் முன்னாடியும் நம்ம குழந்தைய பிடிச்சி எடுத்துட்டு வந்தா என்ன நினைப்பாங்க? எல்லாரும் நம்ம குழந்தைய கஷ்டப்படுத்தி கட்டாயப்படுத்தில கூட்டிட்டு வரோம்னு நினைப்பாங்க. அதுக்காக தானே தியாவை அவங்க கூட அனுப்பி வச்சேன். அது மட்டும் இல்ல பேபி, உனக்கும் வேலை கொஞ்சம் கம்மியாகும். நான் ஏன் சொல்றேன்னா, இனிமே நீதான் இந்த வீட்டை பாத்துக்கணும். பாப்பாவை பாத்துக்கணும், சாப்பாடு ஓட்டணும், குளிப்பாட்டணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த கஷ்டம்லாம் உனக்கு எதுக்கு பேபி? நீ நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சுதான் பண்ண. இல்ல ஜெகன், நீ என்னதான் சொன்னாலும் நான் தான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. இவள புரிஞ்சுக்கவே முடியலையே. இவள ஒரு பொருட்டாவே மதிக்கல. யாரோ கொலை பண்ணிருப்பாங்கன்னு டவுட் வேற வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு உண்மை தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியலையே. ஒருவேளை நாம தான் கொலை பண்ணோன்னு தெரிஞ்சதுன்னா ஒட்டுமொத்தமா மாட்டிப்போமே. இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே. வேற வழியே கிடையாது. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போனாதான் காரியம் நடக்கும். அம்மா, ஏன் எல்லாரும் உங்க மேல கோவப்படுறாங்க? உங்களை திட்டுறாங்க? இந்த வீட்ல எல்லாருக்குமே என் மேல கொஞ்சம் பாசம் அதிகம். பாசம் அதிகமா இருக்கிறவங்க தான் கோவத்தை காட்ட முடியும். அப்படியா? அப்ப உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா? ஏண்டா தங்கம் அப்படி கேக்குற? நீங்க என்கிட்ட கோவப்படவே மாட்டீங்க. ஏன்னா எனக்கு உங்க மேல பாசம் மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப பாசம் இருக்கு. தியா குட்டி, ஏய் பாத்து பாத்து. அம்மா, அப்பாவும் பாட்டியும் எங்க போயிருக்காங்க? சொல்லுங்கம்மா, எங்க போயிருக்காங்க? அப்பா அப்பா ஒரு வேலை விஷயமா ரொம்ப தூரம் போயிருக்காரு. பாட்டியையும் கூட கூட்டிட்டு போயிருக்காரு. வந்துருவாங்கன்னு. எவ்வளவு தூரமா? நானும் போகணும். ஐயோ இல்ல, அப்படியெல்லாம் பேசக்கூடாதும்மா. ஏன் பேசக்கூடாது? எனக்கு உடனே பார்க்கணும். எப்ப வருவாங்க? அப்ப
அப்ப வரமாட்டாங்களா? வருவாங்கடா, வருவாங்க. ஆனா கொஞ்சம் நாள் ஆகும். அதான் அப்பா வர வரைக்கும் உன்னை என்கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான். எனக்கு அப்புறம் தான் எல்லாரும். இந்த வீட்ல எல்லாரும் உன் கூட இருப்பாங்க. அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். கேப்பல்ல? கேப்பேம்மா. குட் கேர்ள். தேங்க்யூ. என்ன 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. துளசி, நீ லைஃப் லாங் இப்படியே இருக்க போற? உனக்கும் நாளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். அப்போ இந்த குழந்தையும் அங்க கூட்டிட்டு போயிடுவியா? ஒரு வாரமோ 10 நாளோ குழந்தைய கூட வச்சுக்கோ. அவங்க வீட்டுல எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் இந்த குழந்தைய அங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. அக்கா, நான் அப்படி சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்காத. ஒரு கஷ்டத்தை மறக்கணும்னா அது சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையுமே கூட வச்சுக்க கூடாது. நீ இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படிக்கா? அண்ணா, அக்கா ஏற்கனவே நொந்து போயிருக்கா. நீங்க இப்படி திரும்ப திரும்ப பேசி அவளை நோக்கடிக்காதீங்க. நீ சும்மா இரு. நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணா, எனக்கு எல்லாமே புரியுது. நான் ஒன்னும் அவளு சின்ன பொண்ணு இல்ல. டேய், அவ சின்ன பொண்ணாவே இருக்கட்டும். அவளுக்கு புரிஞ்சது உங்க யாருக்கும் புரியலையாடா? இல்லப்பா, நான் துளசி அக்காவோட வாழ்க்கைய... ஒரு சின்ன குழந்தை அப்பா அம்மாவை இழந்துட்டு வந்து நிக்குது. அத போய் ஒரு எதிரியா நினைச்சு 2 பேரும் மல்லு கட்டிட்டு நிக்கிறீங்க. துளசி, நாங்க உன் கூட இருக்கோமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த வீட்டுல யாரு என்ன சொன்னாலும் நீ காதுல வாங்கிக்காத. தனக்குன்னு எதுவுமே யோசிக்காதவதான் துளசி. அவ விதி தப்பாகாது. கடவுள் அவளுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவாரு. இவ நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல வாழ்க்கை இவளுக்கு அமையும். அம்மா, இனிமே தியா தான் எனக்கு எல்லாம். அவளை தவிர வேற எதுவுமே யோசிக்க போறதில்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.